ஈரானும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட 21 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவுகளுமே சரியாக எடுக்காமல் அமெரிக்காவோட அதாவது ட்ரம்ப்போட துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஜேடி வான்ஸ் அவர் திரும்ப கிளம்பிட்டார். ஈரான் சைட்லேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரே தடவையெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது போன்ற தகவல்களை உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த அளவுக்கு ஈரான் கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்டுகள் அப்படிங்கிறது அமெரிக்கா ஈரானுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த வீடியோ முக்கியமாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இந்த போர் ஏன் நடக்குது, இதில் இந்த விஷயங்களுக்கு ஏன் ஈரான் ஒத்துக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஏன்னா இது எல்லாமே அமெரிக்கா சார்ந்தே இருக்கும், எந்த பாசிட்டிவும் பெருசாக ஈரானுக்கு இல்லாமல். அதனால் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியது ஏன் இன்றைக்கி இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியாக நடக்கலைன்னா, அதாவது அமெரிக்கா ஃபஸ்ட்டு ஈரான் இதுக்கப்புறம் நீங்கள் அணு ஆயுதம் அப்படிங்கிறத தயாரிக்கக்கூடாது, அந்த அணு ஆயுதத்துக்கு தேவைப்படக்கூடிய யுரேனியத்தையும் நீங்கள் இதுக்கப்புறம் உருவாக்கக்கூடாது, அதற்கான திட்டமும் எடுக்கக்கூடாது. இது இல்லாமல் அமெரிக்கா ஈரான் கிட்ட முக்கியமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் யார் மேலேயும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற பாதுகாப்புக்கு எங்களுக்கு ஒரு கையெழுத்து இடணும், அதை நீங்கள் உறுதிமொழியாக கூட எடுக்கணும். அதை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிடும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தார். இன்னும் முக்கியமாக அமெரிக்கா சைட்லேருந்து கேட்டுக்கிட்டது என்னென்னா, அதாவது அமெரிக்கா சைட்லேருந்து இந்த 3 பாயிண்ட்டை இல்லாமல் 4வது ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க. அது என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய யுரேனியத்தை எங்ககிட்ட தந்துடணும். ஆல்ரெடி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க அவங்க 15 பாயிண்டில், நீங்கள் எங்ககிட்ட தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நாங்கள் தருவோம் அப்படிங்கிற போல். ஆனால் அமெரிக்காவையும் எந்த அளவுக்கு நம்பலாம், என்ன ஏது, அதெல்லாம் நம்ம போக போக தான் இந்த விஷயங்களில் பார்க்கலாம். ஏன்னா இவங்க சைட்லேருந்து பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் வருது அப்படிங்கிற போல் நம்ம எதிர்பார்க்கலாம். இதனால் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் சைடில் நாங்கள் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு எப்போ பேசலாம் அப்படிங்கிறதும், இல்லை அவங்க தாக்குதல் நடத்த இருந்தாலும் அவங்க கையில் தான் இருக்குது, இது எதுவுமே எங்கள் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லேருந்து இப்போ கிடச்சிருக்க தகவல் ஜஸ்ட் நோ அந்த தகவலையும் நம்ம சொல்லிட்டோம். இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியாக போகாதனால ஈரான் திரும்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை திறக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த நிலைமையில் அது இருக்குது. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.